கிராமத்துச் சாலைகளில் மாலை இருள் சூழும்போது எங்கும் நாமஜபங்களின் அமைதியும் விளக்கேற்றும் சாந்தமும் பரவும். ஆனால் அந்த அமைதியை கிழித்தெறியும் சில அழுகை குரல்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் வழக்கம். அது ஒரு வீடல்ல, மாறாக காலம் தன் கணக்கை தீர்க்கும் ஒரு நீதிமன்றம் என்று எனக்கு பல நேரங்களில் தோன்றும். எங்கள் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து பக்கத்து வீட்டு ராகவனின் பாழடையத் தொடங்கிய ஓட்டு வீட்டை பார்த்தபடி சாய்வ நாற்காலியில் படுத்திருக்கும் அப்பா வழக்கமாக பெருமூச்சு விடுவார். ஒவ்வொரு மனிதனும் செய்யும் கர்மங்களுக்கான பதில் வேறு உலகில் அல்ல, மாறாக இந்த மண்ணில் வைட்டே கிடைக்கும் என்ற உண்மை அந்த வீடு நமக்கு நினைவூட்டுகிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற அப்பாவின் வார்த்தைகள் வெறும் பழமொழியல்ல, மாறாக அந்த பழைய வீட்டில் இருளில் ஒளிரும் யதார்த்தமாகும். இது ராகவனின் மட்டும் கதையல்ல, காலம் தவறாமல் கணக்கு கேட்ட ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சியின் வரலாறு ஆகும். மாலை மங்கி இருட்டு இறுகித் தொடங்கியிருந்தது. தூரத்தில் உள்ள கோவிலில் இருந்து வரும் கீர்த்தனைகளின் மெல்லிய இசை காற்றில் மிதந்து வருகிறது. பக்கத்து வீடுகளில் துளசி மாடத்தின் முன் விளக்கேற்றி பிரார்த்திக்கும் நேரம். கிராமமே ஒரு சாந்திக்குள் சுலுங்கும்போதுதான் எங்கள் வீட்டின் கிழக்கு எல்லையில் உள்ள அந்த பழைய ஓட்டு வீட்டிலிருந்து அமைதியற்ற சத்தங்கள் எழும். அது ஒரு வழக்கமான காட்சியல்ல, அல்லது வழக்கமாக கேட்கும் ஒன்று. 4-5 வீடுகளுக்கு அப்பால் உள்ள லாகவனின் வீட்டிலிருந்து வழக்கம் போல் அன்றும் அந்த அசரீரி குரல்கள் எழத் தொடங்கின. முற்றத்தில் உள்ள மாமரத்தில் இருந்த வௌவால்கள் கூட அந்த குரல் கேட்டு இறக்கைகளை அடித்து பறந்து சென்றன. ராகவன் கத்திக்கொண்டு, "இன்னும் சாகலையா நீ? எதுக்கிடி கிழவி, இன்னும் இந்த பூமிக்கு பாரமா இப்படி கிடக்கிற? மனுஷன வெறுப்பேத்த." மதுவின் போதையில் தள்ளாடும் நாக்குடன் ராகவன் ஆத்திரத்துடன் கத்துகிறான். அதைத் தொடர்ந்து ஒரு முனகல் போல அல்லது ஒரு தேம்பல் போல அவனது தாயின் குரல். வயோதிகத்தால் தளர்ந்து எழுந்திருக்கக்கூட தெம்பில்லாத அந்த கிழவியின் குரல் திண்ணையில் அமர்ந்திருக்கும் எங்களுக்கு தெளிவாக கேட்கிறது. ராகவனின் தாய் தேம்பலுடன், "என் தாயே, என்ன கூப்பிட்டுக்க கூடாதா? கொஞ்சம் தண்ணி, தொண்ட வரழுது, தண்ணி." ராகவன் ஆக்ரோஷமாக, "தண்ணி? உனக்கிப்ப நான் எடுத்து தாரேண்டி தண்ணி." பாத்திரங்கள் தூக்கி எறியும் சத்தம் கேட்கிறது. இதைக் கேட்டு திண்ணையில் சாய்வு நாற்காலியில் படுத்திருந்த என் அப்பா லேசாக நடுங்கினார். கையிலிருந்த பேப்பரை மடித்து மேஜை மீது வைத்துவிட்டு அவர் இருளை உற்று பார்த்தார். அந்த கண்களில் இருந்தது வெறும் பரிதாபம் அல்ல, மாறாக பயமாக இருந்தது. கர்மபலனைப் பற்றிய பயம். "அப்பா," குரல் தழுதழுக்க, "பாத்தியாப்பா, விதியின் கணக்கு புத்தகத்துல தவறே கிடையாது. அன்னைக்கு சுமதின்னு சொல்லி ஒரு பாவம் பொண்ணு ஒரு சொட்டு தண்ணிக்கு கெஞ்சிய போது இந்த கிழவி அவளுக்கு காட்டின அதே கொடுமையே இப்போ வட்டி போட்டு காலம் திருப்பி வாங்குது. காலம் யாருக்கும் கணக்க தப்ப விடாது." அந்த சத்தங்களை கேட்கும்போது என் மனம் பல வருடங்கள் பின்னோக்கிச் சென்றது. ஒரு காலத்தில் ஐஸ்வர்யத்தின் விளக்காக எரிவந்த அந்த வீடு இன்று பேய் பங்களா போல் தோன்றுகிறது. அங்கு ஒரு காலத்தில் அன்பும் நம்பிக்கையும் இருந்தது என்பதை இன்று நம்புவது கடினம். பல வருடங்களுக்கு முன் ராகவன் இன்றைய போல குடிகாரனாக, வெறுக்கப்பட்டவனாக ஒரு பிறவியாக இல்லை. அன்று கிராமத்தின் நூலகத்திலும் மன்றத்திலும் நிறைந்து இருந்தவன் அவன். வெள்ளைச் சட்டையும் வேட்டியும் அணிந்து உறுதியான குரலில் பேசும் லட்சியவாதியான இளைஞன். ஊரில் எந்த காரியத்துக்கும் முன்னால் நிற்கும், யாரும் எதையும் நம்பி ஒப்படைக்கக்கூடிய ராகவன். அவனுக்கு திருமண வயது வந்தபோது ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் பலரும் பெண் கேட்டு வந்தனர். கை நிறைய தங்கமும் பணமும் தருவதாக வாக்குறுதி அளித்தவர்களிடம் ராகவன் முகத்தில் அடித்தது போல் சொன்னான். கல்யாணமாக போற பொண்ணோட மரியாதையை உயர்த்த தராசுல வச்சு நிறுத்து பார்த்து மதிப்பு கண்டுபிடிக்கிற வேலை எனக்கு வேண்டாம். எனக்கு வாழ ஒரு துணை போதும். இது வியாபாரம் அல்ல. அது ஒரு புரட்சி. அந்த கூற்று கிராமம் முழுவதும் ஒலித்தது. அப்படித்தான் சுமதியின் பேச்சும் வந்தது. ஓலை வேய்ந்த ஒரு சின்ன வீடு, விதவையான அம்மாவும் மட்டுமுள்ள ஏழை குடும்பத்துப் பெண். இடைத்தரகர் தயங்கித்தான் அந்த காரியத்தை முன்வைத்தார். ராகவனுக்கு பொருத்தமான குடும்பம் இல்லை, கொடுப்பதற்கும் எதுவும் இல்லை. ஆனால் சுமதியை பார்த்த அடுத்த கணம் ராகவன் சொன்னான், "இவள்தான் என் பொண்ணு. இவள் கூட கொண்டு வரும் துணிப்பையில் உள்ளதைத் தவிர இவள் கழுத்திலோ காதிலோ எனக்கு தங்கத்தின் பளிங்கு வேண்டாம்." திருமண நாளில் கிராமம் முழுவதும் திரண்டது. எளிய சடங்குகள்.
பட்டுப்புடவையின் மடிப்புகளுக்கு இடையில் நடுங்கும் கைகளுடன் கண்களில் நிறைய ஆச்சரியமும் நன்றியுமாக சுமதி ராகவனின் கழுத்தில் மாலையிட்டாள். சுமதியின் தாய் கூட்டத்துக்கு இடையிலிருந்து கண்ணீரை துடைப்பதைக் கண்டேன். பழைய பாயில் படித்திருந்த மகள் தங்கக்கட்டிலில் இடம்பெற்றதின் நம்ப முடியாத தன்மை அவர்களின் முகத்தில் இருந்தது. ராகவனின் தாய்க்கும் அன்று பெரிய கௌரவம். என் பையன் லட்சியவாதி, அவனுக்கு பணமெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி வந்தவர்களுக்கும் போனவர்களுக்கும் அவர்கள் லட்டு வழங்கினார்கள். சுமதி அந்த காலடி எடுத்து வைத்தபோது அந்த வீடு ஒரு ராஜ அரண்மனையின் பொலிவுடன் இருந்தது. சுமதியின் களங்கமற்ற சிரிப்பும் ராகவனின் பாசமான பார்வைகளும் அந்த வீட்டை ஸ்வர்க்கமாக்கின. மாலை நேரங்களில் சுமதி துளசி மாடத்தில் விளக்கேற்றும்போது ராகவன் திண்ணையில் அமர்ந்து புத்தகம் படிப்பான். பார்த்து கொண்டிருப்பவர்களின் கண் நிறையும் அளவுக்கு அழகாக இருந்தன அவர்களின் அந்த நல்ல நாட்கள். ஆனால் மனிதனின் மனசு மாற அதிக நேரம் தேவையில்லையே. ஒரு விதையை போட்டால் அது முளைக்க சாதகமான சூழல் போதும். ராகவனின் வீட்டில் அந்த சூழல் உருவானது அவனது பெரியப்பாவின் மகனின் திருமணத்தால். பெரியப்பாவின் மகனுக்கு அதிக படிப்போ அழகோ இல்லை. ஆனால் அவனது திருமணம் நடந்தது ஊரிலுள்ள ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து. கல்யாணத்துக்கு போய் வந்த ராகவனின் தாய்க்கு தரையில் நிற்க முடியவில்லை. என் தாயே, என்ன ஒரு ஆடம்பரம்! அந்த பொண்ணோட உடம்புல இருந்த தங்கட்ட பாத்தியா? கழுத்தே தெரியல. அதுக்கு மேல பையனுக்கு பரிசா கொடுத்தது புத்தம் புது அம்பாசிடர் கார். என் பையனும் நடந்து தேயிறான். விதிய பாரு. அந்த இரவு முதல் அந்த வீட்டில் சூழ்நிலை மாறியது. சுமதி அன்று இரவு உணவுடன் சென்றபோது தாய் முகம் திருப்பிக் கொண்டார். ஓ, சோறு தங்கத்தட்டுல வைக்கல, என் பையன் மண் சட்டில சாப்பிடுறான். அதை கேட்காதவள் போல் சுமதி நின்றாலும் அந்த வார்த்தைகள் ஒரு விஷம் முள்ளாய் அவள் நெஞ்சில் தைத்தது. தாயின் இந்த பொறாமையும் பேராசையும் மெதுவாக மெதுவாக ராகவனிடமும் பரவியது. அவளின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல்கள். அவன பார்த்து படி, நீ என்ன சாதிச்ச? இது ராகவனின் தன்னம்பிக்கையை குலைத்தது. அன்பை விரும்பிய மனதில் தாழ்வு மனப்பான்மை வளர்ந்தது. அவன் சுமதியை பார்க்கும்போது பழைய பழிங்கு அவனது கண்களில் இல்லை. சுமதி சமைக்கும் உணவு ருசிப்பதில்லை என்றும் வீடு சுத்தமில்லை என்றும் தாய் குற்றம் சொல்லத் தொடங்கினார். முதலில் மௌனம் காத்தாலும் மெதுவாக ராகவனும் தாயின் பக்கம் சேர்ந்தான். அவன் பேச்சில் கடுமையான வார்த்தைகள் நுழைந்தன. மாலை நேரங்களில் அவன் தாமதமாக வரத் தொடங்கினான். அவன் சுவாசத்தில் மதுவின் வாசனை இருந்தது. ஒரு நாள் இரவு சோறு பரிமாறும்போது சுமதி கேட்டாள், என்னங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? தப்பா? நீ செய்தது தப்பில்ல, என் தலையெழுத்து. உன் தாய் என்னத்தை கொடுத்து உன்னை இங்கே கட்டி ஏத்திவிட்டா? வெறும் கையோடு வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணலையா நீ? அந்த கேள்வி அந்த வீட்டின் சுவர்களுக்குள் ஒலித்தது. சுமதி சிலையாக நின்றாள். பெருகினால் அதன் செலவுக்கு யார் கொடுப்பா? பிச்சை பாத்திரம் எடுக்க வேண்டியிருக்கும். கர்ப்பிணியான சுமதிக்கு ஓய்வு கொடுப்பதற்கு பதிலாக வேலைகள் இரட்டிப்பாக கொடுத்து அவர்கள் பழி தீர்த்தார்கள். பசிக்கிறது என்று சொல்லும்போது திங்கத்தான் இவங்களுக்கு தெரியும் என்ற பரிகாசந்தான் திரும்ப கிடத்தது. ஒரு நாள் குடித்துவிட்டு வந்த ராகவன் மிகவும் கொடுமையான அந்த கேள்வியை தூக்கி எறிந்தான். இது எங்குழந்ததான் அடி. சுமதியின் நெஞ்சில் இடி விழுந்தது போலானது. சொந்த கணவனிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்பதை விட மரணம் மேல் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் விழுந்து அழுது கொண்டு அவனது காலில் விழுந்தாள். ஆனால் அவன் அவளை உதைத்தான். மாதங்கள் கடந்து சென்றன. போஷாக்கு குறைவும் மன உளைச்சலும் சுமதியை தளர்வடைய செய்தது. அவளுக்கு கொடிய நோய் பிடித்தது. மஞ்சள் காமாலை. கண்கள் மஞ்சள் நிறமாகி உடல் இழைத்து எழுந்திருக்கக்கூட முடியாத நிலை. சிகிச்சை அளிக்க ராகவன் தயாராக இல்லை. சாவ போறவளுக்கு எதுக்குடி மருந்து? அந்த பணம் இருந்தா நான் 4 குப்பி வாங்கலாம் என்றான் அவன். விஷயமறிந்து சுமதியின் தாய் ஓடி வந்தார். மகளின் கோலத்தை பார்த்து அந்த தாய் நெஞ்சில் அடித்து அழுதார். அவர்கள் தங்கள் ஒரே சொத்தான சின்ன நிலத்தை விற்று வந்த பணக்கட்டுகளை ராகவனின் காலடியில் வைத்து, என் மகள கொஞ்சம் ஆஸ்பத்திரியில கொண்டு போங்கப்பா என்று கெஞ்சினார்கள். ராகவன் அந்த பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டான். சரி, பார்க்கலாம் என்று சொல்லி அவன் கிளம்பி போனான். ஆனால் அவன் நேராக போனது கள்ளுக்கடைக்குத்தான்.
2 நாட்கள் கழித்து நோய் முற்றிய சுமதி ரத்தம் கக்கத் தொடங்கினாள். அன்று வெளியே கனமழை. குடித்து வெறிகொண்ட ராகவனும் அவன் தாயும் சேர்ந்து சுமதியை அறையிலிருந்து இழுத்து வெளியே தள்ளினார்கள். தடுக்க வந்த சுமதியின் தாயை அவர்கள் பிடித்து தள்ளினார்கள். ராகவன், இனி இவள் பிணத்தை சுமக்க என்னால் முடியாது, எங்கேயாவது போய் செத்து தொலை. பெருமழையில் நிறைவயிற்றுடன் ஜீவசமமான சுமதியையும் அவளது வயதான தாயையும் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு கதவை அடைத்தார்கள். இடிமுழக்கத்தில் அந்த கதவு அடையும் சத்தம் ஒரு மரண ஓசை போலிருந்தது. சேற்று நீரில் விழுந்து போன சுமதியை தாய் தூக்கியபோது அந்த பழைய வீட்டின் திண்ணையில் உள்ள இருட்டில் ராகவனின் கண்களும் தாயின் கண்களும் மினுங்கின. மனிதாபிமானமற்ற மிருகங்களின் கண்கள். பின்னர் கேள்விப்பட்டது கிராமத்தில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தின் திண்ணையில் வைத்து சுமதி இறந்து போனாள் என்று. பிரசவிக்காமல் போன அந்த குழந்தையும் உடன் பயணமானது. மகளின் சில்லிட்ட உடலைக் கண்ட இதயமுடைந்து அந்த தாயும் மறுநாள் மரணமடைந்தார். அந்த செய்தி கேட்டபோது ராகவனின் வீட்டிலிருந்து எழுந்தது புலம்பல் அல்ல, மாறாக ஒரு சாபம் நீங்கியது போன்ற பெருமூச்சு. சுமதியின் மரணம் கடந்து மாதங்கள் செல்வதற்கு முன்பே அந்த வீட்டின் திண்ணையில் புதிய செருப்புகள் வரிசையாகத் தொடங்கின. திருமண தரகர்கள்தான் அவர்கள். ராகவனின் தாயின் கண்களில் இப்போது பழைய ஒளி திரும்பி வந்திருந்தது. போனது போகட்டும், அது ஒரு கெட்ட சகுனம். இனி வருபவள் ராஜகுமாரியைப் போல இருக்க வேண்டும். அப்புறம் என் பையன் அனுபவித்த கஷ்டத்துக்கு பதிலாக கொஞ்சம் தங்கமும் பணமும், அது ஒரு தப்பா? ராகவனும் அதொரு உரிமையாகவே கருதினான். இந்த முறை யாரும் என்னை ஏமாற்றக்கூடாது என்று அவன் தரகர்களுக்கு கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் காணாத ஒரு பெரிய மாற்றம் வெளியே நடந்து கொண்டிருந்தது. சுமதியின் கண்ணீரும் மரணமும் அந்த கிராமத்தின் எல்லைகளைக் கடந்து ஒரு பாட்டுக்கதை போல பரவியிருந்தது. முன்பு ராகவனைக் கண்டால் மரியாதையுடன் எழுந்திருந்தவர்கள் இப்போது முகந்திருப்பி கடந்து செல்லத் தொடங்கினர். ஒருமுறை தூரத்திலுள்ள ஓர் இடத்தில் பெண் பார்க்கப் போன ராகவனுக்கும் தாய்க்கும் நேரிட்டது ஒரு பெரிய அதிர்ச்சி. தேநீர் விருந்துக்குப் பிறகு விஷயங்களைப் பேசத் தொடங்கியபோது பெண் பிள்ளையின் அப்பா அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னார். பெண் பிள்ளையின் தந்தை, ராகவா, உங்களுடன் எனக்கு தனிப்பட்ட விரோதமில்லை. ஆனால் சுமதி என்ற பாவமான குழந்தையின் கதி என் மகளுக்கு வர நான் விரும்பவில்லை. ஒரு சீதனமும் வேண்டாம் என்று சொல்லி அவளை அழைத்து சென்று கடைசியில் அவளை கொன்ற அந்த வீட்டிற்கு என் மகளை அனுப்புவதை விட அவள் இங்கேயே இருப்பது மேல். அது ஒரு பெரிய அடியாக இருந்தது. அலங்கரித்த உடையுடன் சென்ற தாயும் மகனும் தலைகுனிந்து வெளியேறினர். கேட்டை தாண்டி நடக்கும்போது பக்கத்து வீடுகளிலிருந்து பரிகாசச் சிரிப்புகள் கேட்க முடிந்தது. அதற்கு பிந்தைய நாட்கள் ராகவனுக்கு நரகத்தைப் போல இருந்தது. சந்திப்பிலுள்ள டீக்கடையில் சென்றால் பழைய நண்பர்கள் பேச்சை நிறுத்தி எழுந்து போவார்கள். நூலகத்தில் யாரும் அவனுடன் பேசுவதில்லை. பொன்ன கொன்னவன் என்ற பெயர் பலகை அவன் பின்னாலேயே நடக்கத் தொடங்கியது. சமூகம் அளித்த இந்த திருட்டடியை ராகவனால் தாங்க முடியவில்லை. அவமானத்தின் பாரத்தால் அவன் மீண்டும் மதுவில் தஞ்சமடைந்தான். இந்த முறை அது வெறும் பழக்கமில்லை, மாறாக ஒரு போதை கலந்த ஓட்டமாக இருந்தது. ராகவன் கத்திக்கொண்டு, எல்லாம் உன் பேராசைதாண்டி கிழவி என்ற அவனது அலறல் இரவுகளில் கேட்கத் தொடங்கியது. தன் தவறுகளை மறைத்து விதியையும் தாயையும் பழித்துக் கொண்டே அவன் தான் உருவாக்கிய நரகத்துக்குள் விழுந்து போனான். அந்த வீடு மீண்டும் இருளுக்குள் வழுவி விழுந்தது. காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. நிகழ்காலத்துக்கு திரும்புவோம், அந்த இருண்ட மாலைக்கு. இப்போது நேரம் இரவு 10 மணி கடந்திருக்கிறது. கிராமம் உறக்கத்துக்குள் வழுவி விழுந்தது. ஆனால் அந்த பழைய ஓட்டு வீட்டில் மட்டும் உறக்கமில்லை. ராகவனின் வீட்டிலுள்ள மங்கலான மஞ்சள் வெளிச்சம் ஜன்னல் வழியாக வெளியே நீள்கிறது. அங்கு வியர்வையும் சிறுநீரும் கலந்த துர்நாற்றம் வீசும் அறையிலுள்ள பழைய கட்டிலில் அந்த தாய் கிடக்கிறாள். பல வருடங்களுக்கு முன்பு சுமதியை விரட்டியடிக்க காட்டிய அதே கைவிரல்கள் இன்று அசைக்கக்கூட முடியாமல் தளர்ந்து போயிருக்கின்றன. சுமதியை எட்டியுதைத்த கால்கள் இன்று சொந்த பாரத்தை கூட தாங்க முடியவில்லை. ராகவனின் தாய் முனகலுடன், தண்ணி மௌனே, ஒரு சொட்டு கஞ்சு தண்ணியாவது. தாயின் தொண்டையிலிருந்து எழுவது வார்த்தைகள் அல்ல, மாறாக உயிரின் கடைசி துடிப்புகள். அந்த அறைக்குள் ஆடி ஆடி நுழையும் ராகவனின் கையில் தண்ணீர் பாத்திரமில்லை, மாறாக மது பாட்டில். அவன் கண்களில் தன் தாயின் மீதான அன்பு அல்ல, மாறாக கடும் வெறுப்பு எரிகிறது. ராகவன் சிரிப்புடன், குடிடி, உனக்கு தாகமாயிருக்குல்ல. அவன் பாட்டிலில் உள்ள மதுவை தரையில் ஊற்றினான்.
அன்று நிறை வயிற்றுடன் சுமதி இங்கே வந்து தாகமாக இருக்கிறது என்று கேட்டபோது நீ கொடுத்தது தண்ணி அடி, விஷ வார்த்தைகள் இல்லையா? இப்போது அனுபவி. ராகவன் கட்டிலின் அருகில் சென்று தாயின் சுருங்கிய முகத்தை பார்த்தான். அவன் கேலியாக சிரித்தான். ராகவன் கத்திக்கொண்டு, நீ மட்டும்தான் என்னை இப்படி ஆக்கினாய். நல்லதொரு வாழ்க்கை எனக்கிருந்தது. அதை பேராசை கற்றுக் கொடுத்து என்னால் அந்த பாவத்தை கொலை செய்ய வைத்து இப்போது நீ கிடந்து நரகமடைகிறாய். சாக கூட உனக்கு யோக்கியத்தை இல்லையடி கிழவி. தாயின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து தலையணையை நனைத்தது. அந்த கண்ணீரில் குற்ற உணர்ச்சி இருந்திருக்கலாம். ஆனால் அதை பார்க்க சுமதி அங்கே இருந்திருக்கவில்லை. 2 அறைகளின் மூலைகளில் சுமதியும் மற்றும் அவளது தாயின் ஆத்துமாக்கள் சாட்சிகளாய் நிற்கக்கூடும். எங்கள் வீட்டின் திண்ணையில் இந்த காட்சிகள் எதையும் பார்க்காமல், ஆனால் அந்த குரல்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அப்பா அமர்ந்திருந்தார். அவர் மெதுவாக எழுந்து முற்றத்துக்கு இறங்கினார். நிலவொளியில் அப்பாவின் முகத்தில் கண்டது ஒரு பெரிய புரிதலின் அமைதி. அப்பா என்னிடம், தம்பி, சுமதி இருந்து தப்பித்து விட்டாள். அவளுக்கு வலிகள் இல்லை. ஆனால் இவர்களுக்கு மரணம் கூட ஒரு வரமாகும் நிலை. நரகம் என்பது மரணத்துக்குப் பின் கிடைக்கும் தண்டனை அல்ல. செய்த பாவங்களின் மூட்டையையும் சுமந்து உற்றவர்களால் வெறுக்கப்பட்டு சொந்த மலசலத்தில் கிடந்து சாகக்கூட முடியாமல் நீறிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையே உண்மையான நரகம். காலம் கணக்கு தீர்க்கிறது. துல்லியமான கணக்கு. ராகவனின் வீட்டிலுள்ள விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது. எண்ணெய் தீர்ந்து போகும் அந்த விளக்கு எந்த நிமிடமும் அணையலாம். ஆனால் அதற்கு முன்பே அந்த தாயும் மகனும் அனுபவித்து தீர்க்க வேண்டிய கங்குகள் இன்னும் பாக்கியிருக்கிறது. காலத்தின் கணக்கு புத்தகம் என்ற இந்த நாவல் நமக்கு சொல்வது மீட்சியின் மற்றும் நீதியின் ஒரு பெரிய உண்மையைத்தான். மனிதன் மறந்துவிடலாம், ஆனால் காலம் எதையும் மறப்பதில்லை. வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்பது வெறும் சொல்லல்ல, மாறாக இயற்கையின் மாற்ற முடியாத விதி. ஒரு பெண் பிள்ளையின் உதவியற்ற கண்ணீரில் கட்டி எழுக்கப்படும் எந்த அரண்மனையும் எவ்வளவு பலமாக இருந்தாலும் உடைந்து விழவே செய்யும். சீதனம் என்ற சமூக பிணி வெறும் பொருளாதார பரிமாற்றம் அல்ல, அது அன்பையும் பரஸ்பர மரியாதையையும் மனிதாபிமானத்தையும் வியாபாரம் செய்யும் குடும்ப உறவுகளின் அஸ்திவாரத்தை ஆட்டும் கொடிய விஷமாகும். ராகவனின் மற்றும் அவன் தாயின் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. பேராசையின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது கீழே அன்பின் பசுமை காணப்படாது. மாறாக ஆழமான தனிமையின் பள்ளம் மட்டுமே காணப்படும். இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது, உண்மையான செல்வம் தங்கமோ பணமோ அல்ல, மாறாக மன அமைதியும் பாசம் நிறைந்த உறவுகளுமே. சுமதியின் அமைதியான சகிப்பும் இறுதியில் ராகவனின் மற்றும் அவன் தாயின் பரிதாபகரமான வீழ்ச்சியும் நம்மிடம் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். தர்மத்தின் பாதையை விட்டு விலகி செல்பவர்களுக்கு சொந்த மனசாட்சியிலிருந்து கூட தப்பி ஓட இடம் இருக்காது. புதிய தலைமுறை மாற்றத்தின் கொடியை ஏந்தும்போது இனிவரும் காலங்களில் இன்னொரு சுமதியும் கண்ணீரோடு வீட்டை விட்டு வெளியேறாதிருக்கட்டும் என்ற பெரிய நம்பிக்கைதான் இந்த நாவல் விட்டு செல்கிறது.